எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கெரியர் விஸ்டா ஹப். இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மெடிசனில் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்கன்னா மெடிசன் ரிலேட்டடாக என்னென்ன எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த கோர்ஸ்க்கெலாம் எப்படி ஜாயின் பண்ண முடியும், என்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. மெடிசன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ். ஸோ ப்ளஸ் டூ முடிச்சோன்னா நமக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலும் சரி, மெடிசன்னா ரெண்டு கோர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஒன்று எம்பிபிஎஸ், இன்னொன்று பிடிஎஸ். இது இல்லாமல் நமக்கு 30+ கோர்சஸ் மெடிசின் ஃபீல்டில் மட்டும் இருக்குது. ஸோ அது என்ன கோர்சஸ்னு எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ எக்ஸாம்ஸ், என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் அதுக்கு அப்ளை எழுதணும், எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். கோர்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பற்றி ஒரு குவிக் ரீகேப். எம்பிபிஎஸ்னால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஜென்ரல் மெடிசன். அதே மாதிரி பிடிஎஸ்னால் பல் சம்மந்தமாக படிக்கிறது. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப்போ இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி குரூப்போ படிச்சிருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் இன் டு அட்மிஷன் டு திஸ் கோர்சஸ். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். பேஸ்ட் ஆன் யுவர் நீட் ஸ்கோர் அண்ட் கவுன்சிலிங் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும். எம்பிபிஎஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப், ஸோ டோட்டலி 5.5 இயர்ஸ். பிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் 5 இயர்ஸ் ஆஃப் டோட்டல் கோர்ஸ் டியூரேஷன். இதில் ஹையர் ஸ்டடீஸ்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்டி போகலாம், இல்லை எம்எஸ் போகலாம். உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் சம்மந்தமாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு கேன்சர் ரிலேட்டடோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறதுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டு படிக்கலாம். அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பொசிஷன் அஸ் அ டாக்டர். அதே மாதிரி தான் பிடிஎஸ்க்கும். பிடிஎஸ்லையும் எம்டி, எம்எஸ் ரெண்டு ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம மெடிசனில் என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம்னா ஆயுஷ் கோர்சஸ். ஆயுஷ்னா என்னென்னா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. அதுதான் வந்து ஷார்ட்டாக ஆயுஷ்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா நம்மளோட இந்தியன் மெடிசின் பற்றி படிக்கிறது. நம்மளோட சித்த மருத்துவம் இல்லை யுனானி மருத்துவம் அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் பேஸ்டு மெடிசனை பற்றி தெரிஞ்சு படித்து அதில் டாக்டர் ஆகிறது தான் ஆயுஷ். ஸோ இதுக்கும் வந்து நீட் எக்ஸாம் தான் மேண்டேட்ரி. நீங்கள் அதே மாதிரி 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த குரூப் எடுத்துருக்கணும். இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ், அகைன் சிமிலர் டு எம்பிபிஎஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ். ஸோ வெட்டினரி சயின்ஸ்னால் என்னென்னா கால்நடை மருத்துவம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது ஆடு, மாடு, கோழி இதை பற்றி, விலங்குகளை பற்றி படிக்கிறதுக்கான மருத்துவ முறை தான் வந்து வெட்டினரி சயின்ஸ். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இதுக்கு வந்து அகைன் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வகையான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. 15% ஆஃப் த சீட்ஸ், உங்கள் டோட்டல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் டோட்டல் சீட்ஸில் வந்து 15% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். ஸோ நீங்கள் அது மூலிமா வரணும்னா நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணி வரணும். மீதி ரிமைனிங் பர்சன்ட் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸில், அதாவது உங்கள் ப்ளஸ் டூ மார்க்ஸ் அடிப்படையில் கவுன்சிலிங் நடந்து அதில் வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கி ப்ளஸ் டூவில் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் படிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது டைரி, பவுல்ட்ரி ரிலேட்டடான ஒகேஷ்னல் குரூப் படிச்சுருக்கீங்கன்னா நீங்களும் வந்து வெட்டினரி சயின்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள். ஸோ டோட்டல் சீட்ஸில் வந்து 5% ஆஃப் சீட்ஸ் வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து தாராளமாக வெட்டினரி சயின்ஸ் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு மெடிசனில் வந்து 25+ கோர்சஸ் இருக்குது, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து 4 கோர்சஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ மீதி ஒரு 20+ கோர்சஸ் என்ன இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் யோசிச்சு பாருங்க. இல்லைன்னு ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வைங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் வந்து உடனே வந்து இதுதான் நோயின்னு கண்டுபிடிக்க மாட்டார். அவர் வந்து சில டெஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், இல்லை வந்து எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்துகிட்டு வர சொல்லுவார். ஸோ நம்ம போய் அந்த டெஸ்ட்டு இல்லை எக்ஸ்ரே, ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும், இல்லை மெடிசின்லேயே க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ சர்ஜரினா நம்ம சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சர்ஜரி நடக்கும், அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எடுப்போம். இல்லை மெடிசின்னா டைரெக்டாக மெடிசின்லேயே க்யூர் ஆகுனா மெடிசின்ஸ் எடுப்போம், அதுக்கப்புறம் அந்த டிசீஸ் நமக்கு க்யூர் ஆகும். இதுதான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஹாஸ்பிட்டல் பற்றி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எதுக்காக சொன்னேன்னா, இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு படிப்பு இருக்குது. அது எல்லாமே மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்ட் தான். ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக படிப்பு இருக்குது. அதுதான் நாம் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ரிமைனிங் செட் ஆஃப் கோர்சஸ். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனனாவே நமக்கு முக்கால்வாசி டைம் நம்ம நர்ஸ் கூட தான் அதிகம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். டாக்டர் கூட பண்ணுறதை விட நர்ஸ் கூட தான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நர்சிங்க்குன்னு தனியாக ஒரு கோர்சஸ் இருக்குது.
அது வந்து பிஎஸ்சி நர்சிங்னு சொல்லுவாங்க. அதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் படிக்கணும். அதுக்கும் வந்து நீங்கள் 12th வந்து பயாலஜி மெயினாக படிச்சிருக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பயாலஜி. இதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீட் வந்து கிடையாது. நம்ம ஸ்டேட் காலேஜஸில் சேரணும்னா உங்களோட +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன். பார்த்தோம்னா ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பினா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உடற்பயிற்சி சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ மெடிசின் இல்லாம கை, கால்ல ஏதோ ப்ராப்ளம்னா, ஒரு எக்ஸர்சைஸ் மூலியமாவே இத கியூர் பண்றது தான் ஃபிசியோதெரப்பி. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் கோர்ஸ் இது. இதுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டிகிரி கிடைக்கும். இதுக்கும் வந்து உங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி மார்க்ஸ் பேஸ் பண்ணி கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி. ஃபார்மசிங்கிறது வந்து மருந்துகள் சம்மந்தமா படிக்கிறது. இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் போறோம், நிறைய மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அந்த ஒவ்வொரு மருந்துக்குமே ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ அந்த மருந்தை பற்றி படிக்கிறது, அந்த கெமிக்கல்ஸ், அதோட ரியாக்ஷன்ஸ், அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் ஃபார்மசி. ஸோ இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, 4 இயர்ஸ் கோர்ஸ். இல்லை டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து 6 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கும் வந்து உங்களோட +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன், நீட் எக்ஸாம் கிடையாது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அலைட் மெடிசன். அலைட் மெடிசன்ங்கிறது ஒரு 3 இயர்ஸ் கோர்சஸ். இவங்க வந்து நம்ம டாக்டர் மாதிரி நம்மளை டைரெக்டாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களோட பார்ட்டும் இதில் மேஜராக இருக்குது. நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி அதை ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து இந்த கோர்ஸ் படித்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அரௌண்ட் 25+ கோர்சஸ் அலைட் சயின்ஸில் மட்டும் இருக்குது. நான் அதுக்கு கொஞ்சம் சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஸோ ஸ்பீச் லாங்குவேஜ்னால் இப்போ குழந்தைங்க சில பேர் பேச கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் சயின்ஸ், அதாவது நம்ம சுகர் சம்மந்தமாக நம்ம போய் டாக்டர்கிட்ட பார்க்குறோன்னா அவங்க டயபெட்டிஸ் ரிலேட்டட் கேருக்குன்னு போகிறாங்கன்னா டயபெட்டிஸ் சயின்ஸ், ரெஸ்பிரேட்டரி தியரி, ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி 25+ கோர்சஸ் அலைட் சயின்ஸில் மட்டும் இருக்குது. எதுக்குமே வந்து நீட் எக்ஸாம் தேவைப்படாது. உங்களோட +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். 3 இயர்ஸ் அலைட் மெடிசன் பதிலாக நம்ம 2 இயர்ஸ் ஒரு டிப்ளமோ கோர்ஸாக பண்ணுவோம். இது ஒரு டிகிரி கிடையாது, டிப்ளமோ டிகிரி தான் இது. ஸோ இதுக்கு வந்து அகைன் இதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லேப் டெக்னீஷியனாக நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. இது எல்லாமே டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெடிசன் ஃபீல்டில் இருக்கிற கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மெடிசன் ரிலேட்டட் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய வீடியோஸ் வரும். இன்ஜினியரிங் ரிலேட்டட், ஆர்ட்ஸ் ரிலேட்டட், டிப்ளமோ ரிலேட்டட், என்னென்ன எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட செப்பரேட் வீடியோ வரும். டூ வாட்ச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.